நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள்ல விசேஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா, 4 கிரகங்கள் ஒண்ணு சேர்றாங்க மீனத்துல. இந்த மீனத்துல 4 கிரகங்கள் அப்படின்றது சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மீனத்துல இருப்பார். செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் மீனத்திலேருந்து அவர் மேஷத்துக்கு போயிடுவாரு. இருந்தாலும் அவரோட பலன்கள் அப்படின்றது நெறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் குடுக்க தான் போது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் புதன் மீனத்துல இருக்காரு. சுக்கிரன், சனி ஆல்ரெடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பவர்ஃபுல் பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா, மீனத்துல இருக்காங்க. அப்ப 4 கிரகங்கள அதுக்கும் மேல 5வது கிரகமா சுக்கிர பகவான் ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்றார். அவரோட சொந்த வீட்ல ஆட்சி பெற்று அமர்றார். ஆக இது வந்து பாருங்க நெறைய ராசிகளுக்கு நெறைய யோகங்கள் அப்படின்றது குடுக்க தான் போது. ஆப்வியஸ்லி ஒரு கிரகம் ஒரு பாவத்துல உட்கார்றாங்க அப்படின்னா 90% நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும் ஒரு 5% ஒரு 2%மாவது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்க தான் செய்யும். ஆக நேரத்த வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த சதுர்கிரக யோகம் என்ன மாதிரி பலன்கள குடுக்க போது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனத்துல சதுர்கிரக சேர்க்கை. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர ஸ்தானங்க. கணவன் மனைவி உறவு முறையை குறிக்கக்கூடிய பாவம். நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவிக்கும் உங்களுக்குமான உறவு முறை. பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவருக்கும் உங்களுக்குமான உறவு முறை. இது மட்டும் தானா? நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஏதாவது வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்குமான உறவு முறை. இத குறிக்கக்கூடிய பாவம். இல்ல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நம்ம பாடு பெரும் பாடு அப்படின்லாம். இதுல 4 கிரகங்கள் அப்படின்னும் போது அதனோட ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து பாருங்க சனி பகவான். சனி பகவான் 7ல. சனிய என்ன சொல்லுவாங்க? கண்டக சனி அப்படிம்பாங்க. 3 விஷயத்துல ஆப்வியஸ்லி கவனமா இருக்கணும். சனி பகவான் காசு பணத்த குடுத்துருவாரு. நம்மளுக்கு மதிப்பு மரியாதைய குடுத்துருவாரு. சந்தோஷத்த குடுத்துருவாரு. நிம்மதிய குடுத்துருவாரு. எல்லாத்தையும் குடுத்துருவாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா, கவனமா 3 விஷயத்துல இருக்கணும். என்ன? 1 ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம். இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்துல கவனம். ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருக்குமா? ஆல்ரெடி எனக்கு பிபி இருக்குமா? அது டயபெட்டிக் ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கான இருக்கிற நோய் இன்னும் கொஞ்சம் வீரியம் ஆவறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 2வது பயணம், பயணம் சார்ந்த கவனம். நீங்க பொதுவா கன்னி அப்படின்னும்போது, கன்னி புதன் உச்சம் அடையக்கூடிய ராசி. ஒரு விஷயத்த நம்ம செய்றாங்க அப்படின்னாலே, இன் டெப்த் ஆஃப் நாலேட்ஜ கேதர் பண்ணிட்டு தான் செய்வீங்க. பொதுவா கன்னி அப்படிதான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இயற்கையாவே இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அத ரொம்ப கரெக்ட்டா பிளான் பண்ணி, கரெக்ட்டா ப்ராபகேட் பண்ணக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் கன்னி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா எல்லா ராசிக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் இருக்கும். ஆனா உங்கள பொறுத்தவரைக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் Z வரைக்கும் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத செஞ்சே தீருவீங்க. அதுதான் கன்னி. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நச நச நசன்னு பேசக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் கிடையாது. 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாரி பேசுவீங்க. அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் ஒரு டிரைவிங் பண்றீங்க அப்படிங்கும்போது, அது ரொம்ப நல்லா தெளிஞ்சு, ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸா தான் இருப்பீங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா, சனிய விட நம்ம ரொம்ப புத்திசாலி இல்லையா? அப்ப இல்ல, இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டுன்னு சிவனேன்னு பக்காவா வண்டி ஓட்டிட்டு போவோம். ஆனா, எங்கேயோ ஒரு புள்ள இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வண்டி ஓட்ட கத்துட்டு இருக்கோம். டூ வீலர் எடுத்துட்டு வரோம். பெருசா எல் போர்டு போட்டுன்னு வந்து நேரா தபால்னு நம்ம இதுல மோதும். அந்த மாரி ஒரு சான்ஸ் நெறைய இருக்கு. ரோட்ல நெறைய இடியட்ஸ் இருக்காங்க. ரைட்ல கை காமிச்சுட்டு லெஃப்ட்ல போவாங்க. இதுதான் நம்ம நம்ம ஆளுங்க அப்டின்லாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எங்கேயோ ஒரு தடுமாறுறா மாரி வண்டி வருதுன்னா, ஓரத்துல நிறுத்திட்டு இறங்கி நின்னுடணும். இறங்கி நல்ல பிளாட்ஃபார்ம் மேல நின்னுடணும். காரணம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து பயணம், பயணம் சார்ந்து ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதுல கவனம் அப்டின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நைட் டைம் வந்து 3 மணிக்கு, 2 மணிக்கு ஓட்டுறது வேண்டாம். ஏன்னா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் அப்யூஸ் இருக்கு. ஆல்கோஹால் வந்து நெறைய இருக்கு. அப்ப அவங்க போதையில நேரா வந்து நம்மள மோதுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. டூ வீலர் எடுக்கிறது வேண்டாம். எப்பயுமே மார்னிங் டைம், டே டைம் இப்ப நெறைய பேர் கமெண்ட் போடுங்க. அப்ப மார்னிங் டைம், டே டைம்ல ஆக்சிடென்ட்டே நடக்காதா? அப்படின்னு. அப்படி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட நீங்க கன்னி ராசி ஜென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனைவி கிட்ட கிளீனா விட்டு குடுத்துடணும். உங்க மனைவி வந்து மேல வந்து பாருங்க, "அங்க பாருங்க வெள்ள காக்கா பறக்குது." அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது காக்கா இல்ல மக்கு, அது கொக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. "ஆமாம்மா வெள்ள காக்கா பறக்குது." அப்படின்னும். நீ என்ன சொன்னாலும், "ஆமாம் சாமி, அப்படிதான் சாமி, ஓகே சாமி, உள்ளேன் சாமி." இந்த வார்த்தைய தவிர வேற எதுவும் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொன்னா, நாங்க மாத்தி பேசினா என்ன ஆகும்? மாத்தி பேசினா ரொம்ப சிம்பிள். கணவன் மனைவி உறவுல ஒரு கேப், ஒரு விரிசல் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்ப என்ன சொன்னாலும் ஓகே. அப்படின்ட்டா வேலையே முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க.
சரிங்களா? சனியே இவ்வளோ விஷயம் நம்மள வந்து சனிய ஓவர்டேக் பண்றதுக்கே நம்ம இவ்வளோ விஷயம் செய்யணுமா? இவர ஓவர்டேக் பண்றது தான் பெரிய விஷயம். மீதி பேர்லாம் ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த விஷயம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்டின்னா, மீதி எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. 7ஆம் பாவத்துல சூரியன். மனைவி ரொம்ப ஆளுமையா பேசுவாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்டின்ற மாரி பேசுவாங்க. சண்ட போடும்போது அவங்களோட எனர்ஜி பயங்கரமா இருக்கும். அந்த சண்ட போடுற எனர்ஜிய நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு 7ல புதனும் இருக்கா. புத்திசாலித்தனத்த யூஸ் பண்ணணும். இவ்ளோ நீ வாய் கிழிய பேசுறல, வா என் ஆஃபீஸ்க்கு வா. வந்து கிளையண்ட்ஸோட பேசு. அடடா! நீ எவ்ளோ பெரிய புத்திசாலிம்மா. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி அங்க ரிசப்ஷன்ல இருக்க பிள்ளை இல்ல. செய்ய மாட்டேங்குது. நீ வாம்மா, நீ வந்து பேசும்மா அப்படின்னு அந்த அவங்களோட ஒரு எனர்ஜிய நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். புதன் புதன் வந்து 7ல இருக்கான் அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த மாரி யுக்திகள் வரும். மனைவி எப்படி கையாள்றது அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யுக்திகள் வரும். ரொம்ப சிம்பிள். மனைவி ரிஷபோ அப்படின்னு நீங்க ஒரு செகண்ட் யோசிங்க. நம்ம ஒய்ஃப் என்ன சொன்னா கம்முனு ஆவுது. நம்ம வீட்டுக்கார் என்ன சொன்னா அமைதியாவுறாரு. கன்னிராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கார் என்ன சொன்னா அமைதியாவுறாரு. சரி, எங்க வீட்டுக்கார் தான் அப்பா! அவரு எவ்ளோ அழகா இருப்பார் தெரியுமா? அப்படின்னு சொன்னாலே அமைதியாயிட்டாரு. ஒரு நாளைக்கு 4 முறை இல்ல 40 முறை கூட சொல்லுங்க. சரியா போச்சு. இப்ப மனைவி, "நீ தாம்மா ரொம்ப புத்திசாலி." மனைவி மிதுனமா இருந்தா ஆப்வியஸ்லி புத்திசாலி புத்திசாலினாலே அடங்கிடுவாங்க. மனைவி வந்து ரிஷபமா இருந்தா, "நீ ரொம்ப அழகா இருக்க. ட்ரெஸ் நீட்டா இருக்கு." அப்படின்னு சொன்னாலே அடங்கிடுவாங்க. மனைவி சிம்மமா இருந்தா, "என் மனைவி ஐடியல் ஒய்ஃப்." அப்படின்னு சொன்னாலே அடங்கிடுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. டீல் பண்றதுக்கு. அந்த மாதிரி நீங்க புத்திசாலி இல்லைங்களா? நீங்க அதீத புத்திசாலி. ஜீனியஸ் பெர்சனாலிட்டீஸ். அப்ப உங்க மனைவி என்ன சொன்னா அடங்குவாங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப் பார்ட்னர அந்த நல்ல வார்த்தை சொல்லியே அடக்கிட்டீங்க அப்டின்னா முடிஞ்சு போச்சு. பெருசா யோசிக்க வேண்டியதே இல்ல. செவ்வாய ஆக்டிவேட் பண்ணிடவே கூடாது. கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கான். நீங்க 2 பேசினா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2000 வார்த்தை பேசுவாங்க. அப்ப 2 வார்த்தை பேசும்போது 2000 வார்த்தை வரும். அப்படி கோவத்த கக்குவாங்க. நெருப்பு கோழி மாதிரி வாயில நெருப்ப கக்குவாங்க, வன்மத்த கக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். "நீ தான் எல்லாம். நீ தான் என்னோட அம்பிகை" அப்படின்னு சொல்லிடுங்க. உங்க கணவர "நீ தான் ஈச" அப்படின்ற மாரி கால்ல விழுந்துருங்க. பிரச்சனையே இல்லைங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேல 2 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருப்பார். அதுக்கப்புறம் அவரு 6ஆம் பாவத்துக்கு போயிடுவார். பெரிய லெவல்ல கடன் குடுக்க வேண்டாம். பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஓரியன்டடா நம்ம வந்து காஷியஸா இருக்கணும். கடன் குடுத்தோம் அப்டின்னா, அவங்க கிட்ட சண்ட போட்டு நம்ம வாங்குற மாரி இருக்கும். ஸோ அண்ணன் தம்பிக கிட்ட பெருசா வந்து கடன் வாங்குறது, சண்ட போடுறது, பிரச்சனை எதுவுமே வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான பத்தி சொல்லணும் அப்டின்னா, ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ரிஷபம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன். பெரிய ஒரு லக் இதுதாங்க. சுக்கிரன் தான் குடுக்க போறாரு. எப்படி குடுக்க போறாரு? நெறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம். வெளிநாட்ல போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாள்றதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி என்னோட லைஃப்ல நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல இருந்ததுக்கு அவங்க தாங்க காரணம் அப்படின்னு நம்ம ஒரு லேடிய சொல்லுவோம். பெண்களால் ஏதோ ஒரு விதத்துல பெரிய சப்போர்ட், பெரிய முன்னேற்றம், பெரிய ஆதரவு. இந்த பெரிய ஆதரவு அப்படின்றது அந்த பெண்கள்னால கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, மைனஸ் ஏதாவது இருக்கா? இன்னும் பிளஸ்ஸும் இருக்கு. நம்ம ஒரு சுயதொழில் வச்சு நடத்துறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் வந்து லேடியா சேருவாங்க. அந்த பார்ட்னர்னால நம்ம பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவோம். அந்த லேடி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சக்சஸா இருப்பாங்க. ஓகே. நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஆகறதுக்கு ஒரு காரணமா இருப்பாங்க. நம்மளோட சக்சஸ்க்கான ஒரு தேவதை அப்டின்னே அந்த பெண்கள சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்ப மைனஸ் ஏதாவது இருக்கா? அப்டின்னா இருக்கு. நம்மளோட அப்பாவுக்கும், நமக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு வர்றதுக்கு ஒரு பெண்கள் காரணமா இருப்பாங்க. ஒரு லேடி காரணமா இருப்பாங்க. அந்த லேடி ஜஸ்ட் நட்பா கூட இருக்கலாம். நீங்க அந்த மாரி கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அதே மாதிரி பாருங்க, ஆ நம்மளோட லைஃப்ல அப்பாக்கும் அந்த லேடிக்குமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்தும். அத நெகட்டிவ் நோக்கி கொண்டு போயிடாதீங்க. புரியுதுங்களா? அவங்க ஒரு லேடி சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னாலும் அனலைஸ் பண்ணுங்க. நல்ல நட்பா இருந்தா, அந்த நட்பு நம்மளுக்கு சாதகமா எடுத்துட்டு நீங்க சக்சஸ் ஆவறத பாருங்க. ஆக ஆ கன்னிராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கணும். முக்கியமா உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்துல அப்படின்னாலும், ஒரு பெரிய லெவல்ல முன்னேற்றம் அப்படின்றதற்கு இந்த பாக்கிய சுக்கிரனால ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நெறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள். சுய ஜாதகத்துல திசை எக்ஸலன்ட்டா இருக்கு அப்டின்னா, 100க்கு 100% இது நடந்தே தீரும். சுய ஜாதகத்துல தசநாதன் பெருசா வலுவா இல்லைங்க. அதுக்கும் மேல பாபரோட கன்ஜங்ஷன் இருக்கான். நட்சத்திர சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, பாபரோடது வாங்கியிருக்கான். அப்டின்ற பட்சத்துல 50% இது நடந்தே தீரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இப்பயாவது நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. கட்டணும், கட்டணும், கட்டணும்னு நெறைய இடையூறுகள் வருது. இந்த காலகட்டமாவது வீட்டுக்கான வேலைகள நம்ம ஆரம்பிக்கலாமா? வீடு கட்டுறதுக்கான, வீடு வாங்குறதுக்கான வேலைகள ஆரம்பிக்கலாமா? அப்படின்ற கேள்வியா இருந்தாலும்,
திருமண வயதை வந்து பிள்ளைங்க தாண்டி போகிறாங்க. இல்லை நானே வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்து 39 வயசாகுது, இன்னும் திருமண வரன் கூடி வரலை, இந்த மாதமாவது எங்களுக்கு அதுக்கான பிராப்தம் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், வீட்டில் இருக்க பிரச்சனை இப்பயாவது ஓயுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும், இந்த மாதிரி பல கேள்விகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். பல பிரச்சனைகளோட வாழறவங்க தான் நம்ம மனுஷங்க. ஆக எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்மளால எப்படி காண முடியும் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கான பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் அப்படின்லாம். உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். அதுவும் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.